க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மே மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்கள் நிலையை பற்றி பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மேச ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரிஷப ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 5 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மே மாதம் 9ஆம் தேதி மேச ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் மே மாதம் 26ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து தனது சொந்த வீடான மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மே மாதம் 10ஆம் தேதி மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 15ஆம் தேதி மேச ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் தனது உச்ச வீடான கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் இம்மாதம் 1ஆம் தேதி அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் பெயர், புகழ், அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். பாகிஸ்தானத்திலே செய்து கொண்டிருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கலை மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். பணம் பொருள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இல்லையில் அந்த பணத்திற்கு நீங்களே முழு பொறுப்பேற்றிருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். கவனம் தேவை. சில நேரங்களில் உங்கள் பேச்சை உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானத்தை செவ்வாய் பகவானும் சனீஸ்வர பகவானும் பார்வையிடுவதால் இளைய சகோதர சகோதரருடன் அனுசரித்து போவது நல்லது. கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் ஆதரவும் நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியரெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றியினையும் பெறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வீடு வாகனம் வாங்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காலம் கணிந்து வருகின்றது. வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் உண்டு. விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்திலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். போலாம் கால்நடை மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள். ரியல் எஸ்டேட்டை நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாய் உண்டு. இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இம்மாதம் 10ஆம் தேதியிலிருந்து பார்வையிடுவதால் பகுதியிலே குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காது ஊத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறும். இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். லாட்டரி பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இடத்திலே சக வழியாளருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான வளங்கள் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு.
கணவர் அந்யோன்யங்களும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று செல்வதற்கான ஒரு சூழல் உண்டு. இருந்து வந்த பிரச்சனையில் இருந்து வங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. நீங்கள் அதனை தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல்களும் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சரித்து போவது நல்லது. இல்லையில் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் தந்தையினுடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். சிலர்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. இம்மாதம் முற்பகுதியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தொழில் ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தலம் தொழில் ஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்வதாலும் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உயர் பொறுப்புகளும் உண்டு. இருப்பவர்களுக்கெல்லாம் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டு உங்களுக்கு உண்டு. முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு காலம் கணிந்து வருகின்றது. உங்களுக்கு புத்தி சாதகமாக இருந்தால் அரசு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்பகுதியிலே லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே தனம் குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் லாப பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அன்பும் ஆதரவு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு. இரட்டிப்பான வருவாய் உண்டு. குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வருகின்றது. ஏற்படும். திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வழிவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.